வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, "இங்க பாருங்க மாமா, இதே மாரி எத்தன நாள் வந்துட்டு உங்கள சந்திக்காம இருக்க முடியும்? நீங்க வந்துட்டு என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க" அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரி ஓகே. நாளைக்கு காலையில நீ ரெடியா இரு. நாளைக்கு காலையில உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "அப்படியா மாமா? சரி. அப்ப நான் காலையிலே வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சரியான ஹாப்பியில வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு ஃபுல்லா அவங்களுக்கு தூக்கமே வரல. நாளைக்கு எப்போ பொழுது விடியும்? எங்க போகலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. அதே நேரத்துல பொழுது விடிஞ்சதோட ரேவதி வந்து ட்ரெஸ் எல்லாம் செம்ம சூப்பரா போட்டுக்கிட்டு வெளியில வராங்க. ஈஸ்வரி வந்து அவங்க பொண்ணை பார்த்துட்டு, எங்கடி போற அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் கோவிலுக்கு தாம்மா போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேற எங்கேயும் போக போறது கிடையாது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி உன் அக்காவை கூட்டிட்டு போனா என்ன, நீ மட்டும் எதுக்கு தனியா போற அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, அக்கா வந்துட்டு அதிகமா எங்கேயும் அலையக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் போறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, பத்திரமா போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துல திரும்பி வந்துடணும், சரியா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு இதை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. இவ முன்னாடி மாதிரி இல்ல, இவகிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த டிரைவர் பையன் கூட இவ பேசிக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு டவுட்டா இருக்கே அப்படின்னு அந்த சந்திரா நினைக்கிறாங்க. அதனால அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா ஹீரோவை போய் பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு ரேவதியை பார்த்துட்டு, வா ரேவதி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. சந்திரா வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணா நிக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, அத்தனை பேருக்கு முன்னாடி ரேவதி வந்து அவன் மாமன்காரனை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு அப்படி இப்படி பேசிட்டு, இப்ப என்ன 2 பேரும் வந்துட்டு ஒண்ணா பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்ணுவாங்களோ? இதை விடக்கூடாதே, உடனே நம்ம அக்காக்காரிக்கிட்ட இதை பத்தி சொல்லணுமே அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் 2 பேரும் வசமா சிக்கணும். வசமா சிக்கினாதான் அக்கா கிட்ட என்ன ஏது அப்படிங்கிறத சொல்ல முடியும். நம்ம இப்ப சாதாரணமா சொன்னோம் அப்படின்னா அக்கா கண்டிப்பா நம்பவே மாட்டா. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே போயிட்டு அக்காக்காரிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரை பத்தின ஆதாரத்தை நம்ம கையில எடுக்கணும் அப்படின்னு வில்லி ஃபாலோ பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னை இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கா? எந்த பிளேஸ்க்கு மாமா கூட்டிட்டு போக போறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு கண்டிப்பா இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், வா அப்படின்னு சொல்லி ரேவதியோட கையை பிடிச்சி அவரு நேரா கூட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு பெரிய வீடு இருக்கு. அதுல வந்துட்டு KR இல்லம் அப்படின்னு இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்ன மாமா இது, யாரோட வீடு? KR இல்லம் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, கேன்னா என் பேரு, ஆறுன்னா உன் பேரு, 2 பேர் பேரையும் வச்சுதான் இந்த வீட்டையே நான் கட்டியிருக்கேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா மாமா, எனக்காக நீங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டுனீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு நம்ம 2 பேருமே இங்க வந்து தங்கலாம் அப்படின்னு நான் உனக்காக கட்டி இருக்கிற மாளிகை அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாமா, இது கேட்கும் பொழுதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாமா. இதை வந்து நீங்க எப்பயிலேருந்து மாமா கட்டுனீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இது வந்து உனக்கு வந்து ஞாபகம் எல்லாமே இருந்துச்சுல்ல, அப்போ இது உனக்கு கல்யாண நாள் அன்னைக்கு gift கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் ரெடி பண்ணது தான் இது. அதுக்குள்ளேயும் பழைய விஷயங்கள் நடந்து போயிருச்சு. அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமா இந்த இடம் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு ரேவதியை நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட கல்யாண போட்டோவெல்லாம் இருக்கு, அவங்களோட போட்டோவும் இருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. மாமா, இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு இது வேற யாருடைய வீடோ அப்படின்னு எனக்கு எதுவுமே தோணவே இல்லை. எனக்கு வந்துட்டு இந்த வீட்ல ரொம்ப காலம் வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீல் வருது. இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமா. எனக்காக நீங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, இது எல்லாமே உனக்காக நான் பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறது. நீ என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்க. இந்த மாதிரி வீடு இருந்தா நல்லா இருக்கும்.
அப்படி வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்கிட்ட நீ நிறையவே ஷேர் பண்ணியிருக்க. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டையே ரெடி பண்ணியிருக்கேன். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்காக இவ்வளவு நீங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னோட சந்தோஷம் தான் ரேவதி எனக்கு ரொம்ப முக்கியம். நீ ஹாப்பியா இருக்கியா? எனக்கு இது போதும். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த வீடு பிடிக்கல அப்படின்னு. யார் மாமா சொல்லுவா? இந்த வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாவும் அட்டகாசமாவும் இருக்கு. இதை பிடிக்கல அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வெளியிலே நின்னுட்டு இருந்தா எப்படி? வா உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் நேரா வீட்டுக்குள்ள வந்ததும் அந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரி மாமா, இந்த வீட்ல நம்ம எப்பதான் வந்துட்டு ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, எல்லாம் கூடிய சீக்கிரம் ரேவதி. இப்போ வீட்ல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இது மாதிரி அத்தைக்கு எல்லா உண்மையும் வந்துட்டு தெரிய வைக்கணும். எப்படின்னா, எப்படி வந்துட்டு பாட்டி சிவகாமி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத அத்தைக்கிட்ட ஆல்மோஸ்ட் நிரூபிச்சுட்டா அப்படின்னாலே வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே பாதி தீர்ந்த மாதிரி. ஸோ அத்தை வந்துட்டு இத்தனை நாளும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி பரமேஸ்வரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணம் பாட்டி கிடையாது. அதுக்கு காரணம் முத்து அப்படிங்கிறவன் தான். அவன் தான் வந்துட்டு உங்கள் பாட்டி இறக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவன். கடைசியில இருந்த ரிப்போர்ட்ஸ கூட அவன் மறைச்சிருக்கான். ஸோ இந்த 2 குடும்பமும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த முத்து தான். ஸோ அவன் தான் இதெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத அத்தைக்கிட்ட நான் நிரூபிச்சிட்டனாலே பாட்டி மேல உள்ள கோவம் எல்லாமே அத்தைக்கு குறைஞ்சிரும். அதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, மாமா இந்த விஷயத்த பத்தி நான் பாட்டிக்கிட்ட சொல்றேனே, பாட்டி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, எவ்வளவுதான் சொன்னாலும் அத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையில இல்ல. ஏன்னா வீட்ல சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அத்தை கிட்ட கண்டதையே சொல்லி அத்தைக்கு இன்னும் கோவத்தை தான் அதிகப்படுத்துறாங்களே தவிர்த்து அத்தையோட கோவத்தை அவங்க குறைக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அத்தையால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அத்தை கண்டிப்பா வந்துட்டு என்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இப்போதைக்கு நீ போய் சொன்ன அப்படின்னா அதுவே பிரச்சனை ஆகும். உன்கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம 2 பேருமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் கூட அத்தைக்கே தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அத்தை உன்னையும் என்னையும் பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஐயோ மாமா, அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. நீங்களும் நானும் பிரியவே கூடாது மாமா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் நீ கவலைப்படாத. நம்ம 2 பேருமே பிரியவே மாட்டோம். யாராலையும் பிரிக்கவும் முடியாது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா வந்துட்டு வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் மாமா இந்த விஷயத்த பத்தி நம்ம அப்பா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொன்னான்னு அவங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்பவே கேஷுவலா இருப்பாங்க. அவங்க கேஷுவலா இருக்கிறத மட்டும் வீட்டில் உள்ள யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம மேல சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் சந்திராவுக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சு, நம்ம 2 பேரையும் பத்தி அத்தை கிட்ட மாட்டி கொடுத்து 2 குடும்பத்தையும் பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இது கேட்டதும் ஹீரோயினும், சரிங்க மாமா, நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஏன்னா சித்தி எப்படி இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி சித்திக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி ரேவதி, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டையெல்லாம் நிறையா ரேவதியும் கார்த்தியும் வந்துட்டு வீட்டுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் சுத்தி பார்க்குறாங்க. அதே நேரத்துல வில்லி வந்து ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, அட பாவியலா, நீங்க 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அக்கா கிட்டயும் எங்களையும் வந்துட்டு நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? இதை விடவே கூடாது. அக்கா காரிக்கிட்ட உடனே நம்ம இந்த விஷயத்த சொல்லணுமே. சரி, அதுக்கு முன்னாடி என் புருஷனை பார்த்து அவர்கிட்ட என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க புருஷன் சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க. சிவனாண்டி வந்துட்டு நேரா சந்திராவை பார்த்து, சொல்லு சந்திரா, என்ன அவசர அவசரமா என்னை தேடி வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இத கண்டிப்பா சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த ரேவதி இருக்கால்ல, அவ அந்த டிரைவர் பைய கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, 2 பேருமே சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்ல கேஆர் இல்லம் அப்படின்னு எழுதியிருக்கு.
கேனா யார் தெரியுமா? அந்த கார்த்தி பையன். ஆருன்னா ரேவதி. அந்த கார்த்தி பையன் ரேவதிக்காக வீடு கட்டியிருப்பான் போல. அந்த இது ரேவதிக்கு சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும் பொழுதே எனக்கு எவ்வளோ அதிர்ச்சியா தெரியுமா இருந்துச்சு. நம்ம 2 பேரையும் இவ்வளோ பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க 2 பேரும் தான். ஆனா அவங்க 2 பேரையுமே நமக்கு தெரியாம இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இந்த விஷயத்த பத்தி உன் அக்காக்காரிக்கிட்ட சொன்னியா இல்லையா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லைங்க, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிட்டு இதுக்கு அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களையே பார்க்க வந்தேன். அதுவும் நம்ம எல்லாரையும் அவங்க 2 பேரும் எப்படி ஏமாத்திருக்காங்க பத்தியா? அந்த ரேவதி அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த கார்த்தியை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவனே என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டான், நான் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி அவ்வளோ ஃபோர்ஸாக பேசினா. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ரொம்பவே நம்பிட்டேன். அந்த கார்த்தி பையல என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னான். அவன் சொன்னது எல்லாத்தையுமே நான் ஒரு செகண்ட் நம்பிட்டேன் தெரியுமா? இப்பதான் புரியுது. அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை நல்லாவே நாடகம் போட்டு ஏமாத்திருக்காங்க. அதுவும் அந்த ரேவதி இப்படி இருப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நம்மளை ஏமாத்தின அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. அதுவும் நம்ம அவங்கள சும்மா விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நமக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டிரைவர் பையன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான், அதுக்கப்புறம் ஈஸ்வரிய பழிவாங்கணும்னு நினைக்கிறதோ, இல்ல அவளை ஜீரோவாக்கி தலைவர் பொறுப்புலேருந்து வெளியில வர வச்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மிஸ்டேக் ஆயிரும். ஸோ எப்படியாவது அவனை இப்பவே இந்த இடத்த விட்டு துரத்தணும். அதுக்கு உன் அக்காக்காரிக்கிட்ட நீ இந்த விஷயத்தை பத்தி உடனே தகவல் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னும் 2 3 பிட்டு சேர்த்து போடு. அப்பதான் அவ எல்லாத்தையுமே நம்புவா. அவளுக்கு மிகப்பெரிய கோவம் வரும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க அந்த வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். என் அக்காக்காரிக்கிட்ட நான் இப்பவே இதை போய் தெரியப்படுத்துறேன். அவளுக்கு தெரிஞ்ச பிறகு செம்ம டென்ஷன் ஆகுவாள்ல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ கோச்சிக்க மாட்டியே? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சொல்லுங்க மாமா, நீங்க என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? நான் கோச்சிக்க மாட்டேன், சொல்லுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சந்திக்கிறது கண்டிப்பா நல்லது கிடையாது. இதுவே வந்துட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னா, சந்திராவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்திக்க விடவே மாட்டாங்க. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் அவங்க 2 பேருக்கு மட்டும் தெரியவே கூடாது, சரியா அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க மாமா, கண்டிப்பா வந்து சந்திரா சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியாம பார்த்துக்கலாம். நம்ம 2 பேரும் இங்க வந்ததே அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் தெரியாது ரேவதி, நீ கவலைப்படாத, நீ ஹாப்பியா வீட்டுக்கு போ அப்படின்னு. ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் நேராக ஹீரோவை பார்த்து, இங்கே பாருங்க, நம்ம என்றைக்குமே வந்துட்டு இதே மாதிரி எப்போவுமே ஒத்துமையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கண்டிப்பாக ரேவதி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது, யாரும் பிரிக்கிறதுக்கு தைரியமே கிடையாது, சரியா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிங்க மாமா, ஆனால் அப்பாவுக்கு மட்டும் நம்ம 2 பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. பட் அவங்க கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கோம். அப்போ ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, ஆனா மாமாவுக்கு தெரிஞ்சா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி. ஸோ இப்போதைக்கு அவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. இதை கேட்டதும் ரேவதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அந்த இடத்துலேருந்தே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இதை பார்த்துட்டு ரேவதி வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அவளுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எப்படியோ ரேவதிக்காக இந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம், அதே மாதிரி ரேவதிக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மக்கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நம்மளோட கமெண்டில் வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video.